இப்போ நம்ம பார்க்குறதுங்க இஞ்சி பூண்டு விழுது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, இஞ்சி, ஆயில், கல்லுப்புங்க. இப்போ இது ஃப்ரிட்ஜில் நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த பூண்டு, இஞ்சி, ஆயில், உப்பு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பாருங்க. இப்படி விழுது மாதிரிங்க நல்லா அரைச்சி இப்படி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோணுங்க. மஞ்சத்தூளெல்லாம் போடக்கூடாதுங்க. மஞ்சத்தூள் போட்டோம்னாக்கா அது எந்த டிஷ்லேயும் நம்ம ஒயிட் குருமா வைப்போம், அப்போ தேவைனாக்கா எடுப்போம். அப்போ என்ன ஆகும், இந்த குருமா பூரா நம்மளுக்கு எல்லோ கலர் ஆயிருங்க. அப்புறம் சில்லி சிக்கன் எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. மஞ்சத்தூளுன்றது தனியாக தாங்க நம்ம சமையலில் போடணும். இது இப்படியே நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, சால்ட்டு போட்டிருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா கெடாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் இப்படி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஈஸியான மெத்தேடுங்க இது. இது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இஞ்சி ஒரு 3/4 அளவுக்கு எடுத்தால் போதுங்க. அந்த அளவில் போட்டால் நல்லாயிருக்குங்க. இஞ்சி ஜாஸ்தியாகவும் பூண்டு கம்மியாகவும் இருந்தாக்கா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு விழுது டேஸ்ட் இருக்காதுங்க. எப்பயுமே பூண்டு ஜாஸ்தி, இஞ்சி 3/4 போதுங்க. அது சூப்பராக நல்லா இருக்குங்க. இதேமாரி இது பிரியாணிக்கு எடுத்து போட்டுக்கலாங்க, குருமாக்கு போட்டுக்கலாம், சில்லி சிக்கனுக்கு போட்டுக்கலாம், காளானுக்கு போட்டுக்கலாம், காலிஃப்ளவருக்கு போட்டுக்கலாங்க. குருமா வைக்கிறோமா டக்குன்னு எடுத்துக்கலாங்க. இப்படி ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி தாங்க மெத்தேடு. இந்த மெத்தேடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க.